எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேக் செக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. சாரிடா, டிலே ஆகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாகிட்டே இருக்குது எக்ஸாம் கிட்ட வரதுனால. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேடா, நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம டெக்கு கூட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக்கை போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேடா. அப்புறம் ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன், அதுவும் இல்லாமல் ஒரு கொஷினு என்னென்னா, லாஸ்ட் வீடியோ மௌனராகம் அது வியூவே போகலை. பார்த்துருக்கவங்களுக்கு அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கோம். எனி மிஸ்டேக் எதனா பண்ணியிருந்தேன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகேவாடா? ஓகே, நம்ம இப்போது டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் நம்ம டீவை தாண்டா காட்டுறாங்க. அவர் அழகாக ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு அவருடைய பேக்கில் திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்ருக்காரு காலேஜுக்கு கிளம்புறதுக்காக. இப்போது அவங்க அம்மாவும் கிச்சனில் இருந்து அவங்களுடைய கையை தொடச்சிக்கிட்டே நம்ம டே டே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டியா? ஓகே தானே எல்லாம்? அம்மா எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். லன்ச்லாம் எடுத்துகிட்டு போக தேவையில்ல, அங்கே கேண்டீன் இருக்கும்லம்மா. ஆமாண்டா, ஜிமினா தான் சொன்னான் கேண்டீன் இருக்குன்னு சொல்லிட்டு. அங்கே நீ எடுத்துகிட்டு போக இங்கே எப்படின்னு தெரியலையே. இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி எதுவும் அங்கே கேண்டீன் எதுவும் ப்ரிப்பேர்டாக இல்லைன்னா கையில் காசு இருக்குல்ல, அதனால் போய் வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கோ. ஓகேவா? சரிம்மா. ஜிமின் எப்போது வருவான்? என்னது கொஞ்ச நேரம் முன்னாடி தானே கால் பண்ணேன். எப்போ வருவேன்னு சொன்னான். இல்லைம்மா, நான் அப்போ கேட்டதுக்கு 10 மினிட்ஸ்ன்னு சொன்னான். இப்போயே அரை மணி நேரம் ஆயிடுச்சும்மா. அவன் எப்போம்மா வருவான்? டேய், காலேஜுக்கு போகிறது அவ்வளோ ஆசையாக இருக்கா? ஆசைன்னு சொல்ல முடியாதும்மா, ஒரு ஆர்வம். இவ்வளோ நாள் அங்கே இருந்துட்டேன். இங்கே வேறு மாதிரி இருக்கும்ல. இங்கே எப்படி பழகுவாங்கன்னு எதுவும் தெரியாது. புதுசாக நிறைய பேரை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஃப்ரெண்டு பிடிக்கணுன்னு ஆசையாக இருக்குது. அந்த ஒரு குட்டி ஆர்வம் தான், ஆசைன்னு சொல்ல முடியாது. ஓ அப்படியா? சரி, வெயிட் பண்ண. ஜிமின் வந்ததுக்கப்புறமேட்டு சொல்லிவிட்டு கிளம்ப, அப்படியே ஓடிடாத. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அப்படியே ஹால்லே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ உடனே ஒரு 10 மினிட்ஸில் நம்ம ஜிமின் தான் அப்படியே மூச்சு வாங்க நின்றுட்டுருக்காரு. இப்போ உடனே நம்ம ஜிமினை பார்த்ததும் நம்ம டே ஜிமின், எவ்வளோ நேரம்டா உனக்கு வரதுக்கு? எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணுறது? டே சும்மா இருடா, நானே பஸ்ஸு கிடைக்காம ஓடி வந்திருக்கேன். அய்யோ, பஸ் இல்லையா? ஆமாண்டா, இங்கே அவ்வளோ சீக்கிரம் பஸ்ஸு கிடைக்காது. என்னடா பஸ்ஸு கிடைக்காதுன்ற? பஸ்ஸு கிடையாதுன்னா எங்கள் வீட்டிலருந்து இந்த தூரத்துக்கு கிடைக்காது, காலேஜுக்கு கிடச்சிரும். ஓ அப்படியா? சரி கிளம்பலாமா? டே இருடா, நானே நாக்கு தள்ளி வந்திருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துட்டு போகலாம். சரி சீக்கிரம், மணி இப்பயே பாரு 8:30 ஆயிடுச்சு. காலேஜுக்கு போகிறதுக்குள்ளே மணி 9 ஆகிடும். சீக்கிரம் வா போகலாம். ஸோ என்னை உட்கார கூட விட மாட்டானே. சரி, அம்மாட்ட சொன்னியா? இல்லை, ஒரு நிமிஷம் இரு. அம்மா. என்னடா? அம்மா, ஜிமின் வந்துட்டா, நான் கிளம்புறேன். வந்துட்டானா? இரு ஒரு நிமிஷம், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம டேவுடைய அம்மா கிச்சனில் இருந்து நம்ம ஜிமினை பார்க்கறதுக்காக முன்னாடி வாசலுக்கு வர, வெளியே பார்த்தா நம்ம ஜிமின் அப்படியே மூச்சு வாங்க விறுவிறுத்து அப்படி நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜிமினை பார்த்த உடனே நம்ம டேவுடைய அம்மா தான், ஜிமின் என்னப்பா இப்படி வந்திருக்க? இல்லை ஆண்டி, பஸ்ஸு கிடைக்கல, டே வெயிட் பண்ணிகிட்ருப்பான்னு ஓடி வந்துட்டேன். அய்யோ, எதனா சாப்பிட்டதுன்னா போறியா? ஐயோ இல்லை, பரவாயில்ல ஆண்டி, டைம் ஆயிடுச்சு, அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கிறேன். சரிடா. அப்புறம் ஜிமின் கொஞ்சம் டேவை பத்திரமா பார்த்துக்கோ. புது இடம், புதுசாக நிறைய பேர் இருப்பாங்க. உனக்கே தெரியும் பூசனில் எப்படி இருக்கும், இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் பார்த்துப்பியா? ஐயோ ஆண்டி, அதெல்லாம் நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்ல, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் பார்த்துக்குறீங்களா? ஆமாம் ஆண்டி, நாங்கன்னா என் கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஆரம், ஜின், சுகா, அப்புறமேட்டு ஜேஹோப்பு, முக்கியமாக ஜங்குக்கு. நாங்கள் 5 பேர் சேர்ந்து செம்மையாக டிவி பார்த்துப்போம். நீங்கள் எதுவும் கவலைப்படவே தேவையில்ல, அவன் தனியாக இருக்கவே மாட்டான். என்னமோ சொல்கிற, ராகிங்லாம் இருக்காதே? ஐயோ, ராகிங் இருக்கும். என்னப்பா சொல்கிற? ஆனால் எங்களுக்கு இருக்காது ஆண்டி. எப்படிப்பா இவ்வளோ உறுதியாக சொல்கிற நீ? ஆண்டி, எங்கள் கூட ஜங்குக்கு இருக்கான், அதனால் ராகிங்லாம் இருக்காது. நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம், நான் பார்த்துப்பேன். யாருப்பா அந்த ஜங்குக்கு? சரி, நீ பத்திரமா பார்த்துக்கோ டேவா, சேஃபாக இரு. டே சேஃபாக இருண்ணா. சரிம்மா, பாய். சரி பாய்டா. காலேஜ் விட்டது வீட்டுக்கு வாண்ணா, எங்கேயும் போடாத.
அதெல்லாம் எங்கேயும் போக மாட்டேம்மா. எங்கேயும் போகாதனா வழி மாறி போயிடாதடா. சரி பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம டேவும் ஜிமினும் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்போ போகிற வழியிலேயே நம்ம டீ தான் ஜிமினை பார்த்து, டேய் ஜிமினு, என்னடா, இல்லை காலேஜ் எல்லாம் நல்லா தானடா இருக்கும், அதுக்கு என்னடா நல்லா தாண்டா இருக்கும், ஏன்டா அதை இப்படி கேவலமாக கேட்குற, இல்லை ராகிங்லாம் இருக்கும்னு சொன்னேன், இதுக்கெல்லாம் நான் பழக்கப்பட்டதே இல்லை, எனக்கு பயமாக இருக்குடா. பயமாக இருக்கிறதுக்கு ஒன்று என்ன, நான் ஜெயிலுக்கா கூப்பிட்டு போகிறேன். டேய் நீ ஜஸ்ட் இடம் மாதிரி தாண்டா வந்திருக்க, ஒரு 1 மந்த் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுள் ஆகிடுவடா, ஒன்றும் இல்லைடா. இல்லைடா, நீனா எனக்கு முன்னாடி இங்கே வந்துட்ட, 1 இயராக இங்கே இருக்க, ஸோ உனக்கு இந்த இடம் அடாப்ட் ஆகிருக்கும், ஃப்ரெண்டாக நிறைய பேர் இருந்திருப்பாங்க, நான் வர இப்போ தான் புதுசு, எனக்கு உண்மையிலே ஃப்ரெண்டு கிடைப்பாங்களாடா. ஏன்டா கிடைக்க மாட்டானுங்க, ஃப்ரெண்டு மட்டும் பிடிச்சிப்பாரு, மனுஷன் உசுரையே கொடுப்பானுங்கடா, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து நம்ம டேவை பிடிச்சி கையில் பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு காலேஜுக்கு. ஆக்சுவலி என்னென்னா நம்ம டேவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஸ்கூல் ஃபுல்லாகவே பூசனில் தானே படிச்சிருப்பார், அதுவும் இல்லாமல் காலேஜ் 1 இயரும் பூசனில் தான் முடிச்சிருப்பார். நம்ம டேவுடைய அப்பாவுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் விஷயமா வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கும் சியோலுக்கு, அதனால் அவங்க எல்லாருமே ஃபேமிலியோட சியோலுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்திருப்பாங்க. நம்ம டே வந்து ஆல்ரெடி அங்கே 1 இயர் முடித்ததுனால இங்கேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் 2nd இயரை வந்து இங்கேருந்து கண்டினியூ பண்ணுறாங்க நம்ம டேக்கு. அதனால நம்ம ஜிமினுடைய ஹெல்ப்னால் நம்ம டே வந்து இங்கே வந்திருக்காரு. நம்ம ஜிமின் வந்து நம்ம டேக்கு ஆல்ரெடி ஸ்கூல் ஃப்ரெண்ட் மாதிரி. ஓகேவாடா? ஓகே, நம்ம இப்போ திரும்ப ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நம்ம டே ஜிமின் 2 பேருமா சேர்ந்து காலேஜே ரீச் ஆகிடுறாங்க. உள்ளே போகும்போதே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு புதுசாக என்னடா இது புதுசாக ஒருத்தர் வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆக்வர்டாக பார்க்குறது, அப்படியே அவங்களுக்குள்ள குசு குசுன்னு பேசிக்கிறதுன்னு சொல்லிட்டு க்ராஸ் பண்ணி அங்கே இங்கேன்னு போயிட்டுருக்காங்க. நம்ம டே வந்து ரொம்பவும் பயந்து போய் நம்ம ஜிமின் பின்னாடியே ஒழிஞ்சிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ அப்படி நடந்து போயிட்டு நம்ம ஜிமின் வந்து ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ரு ஆக அங்கே போய் பார்த்தா பொண்ணுங்க பசங்கன்னு சொல்லிட்டு அங்கங்கே அப்படியே கும்பலாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பாய்ஸ் கேங்குக்குள்ளே நம்ம ஜிமின் வந்து நம்ம டேவுடைய கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போக அங்கே போய் பார்த்தா அந்த கேங்கில் வந்து ஆரம், ஜின், அப்புறம் ஜேஹோப், சுகா, இவங்க 4 பேர் தாண்டா இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் உள்ளே கூப்பிட்டு போயிட்டு நம்ம டே வந்து திருன்னு நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஆரம் தான், டே ஜிமின் யார் இது, டே அதான் நான் இது சொன்னேனே என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான்னு சொல்லிட்டு, அவன் பேர் கூட டே, டே தான் டே தானே, நீ ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் கேட்க, இப்போ உடனே நம்ம டேவும் வந்து ஒரு மாதிரி பயந்து நம்ம ஜெமின் பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. இப்போ உடனே நம்ம ஜேஹோப் தான், டே ஜெமினு இன்னும் ரொம்ப ஷை டைப் போலியே, ஷை டைப்லாம் இல்லைடா, புதுசுன்றனால கொஞ்சம் லைட்டாக, அதுக்கப்புறம் போக போக பழகிப்பான், சரி அதை விடு, எங்கே மெயின் கேரக்டர் ஜங்குக் எங்க, டே ஜங்குக் இன்னைக்கு வரலையாண்டா, வரலையா, டே என்னடா சொல்கிற, வரலன்ற, ஆமாண்டா அவன் அப்பங்காரன் ஏதோ பிடிச்சி வச்சுருக்கானா, அதனால் அவனை விடலை, நாளைக்கு தான் வருவானா அவன். என்னடா, நான் என்னடா பண்ண முடியும், வேணா ஈவினிங் போகலாமா, ஐயோ வேணாம், அவங்க அப்பங்காரன் பிடிச்சி வச்சுக்கிறான்னா அப்பங்காரன் வீட்டில் தான் இருப்பான், அதனால நம்ம நாளைக்கே பார்த்துக்கலாம் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து அவங்க எல்லார்ட்டையுமே வந்து அப்படியே கும்பலாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம டேவோடைய மைண்ட்குள்ளே ஒரு குட்டி தாட்டு என்னென்னா, வீட்லேயும் பார்த்தா ஜங்குக்னு ஒரு நேமை மென்ஷன் பண்ணால் இங்கேயும் வந்து ஒரு பேரை மென்ஷன் பண்ணுறேனே, யார் தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து இப்படி குட்டியாக ஒரு யோசனையில் இருக்கா. இப்போ ஒன்று நம்ம ஜிமின் தான் நம்ம டேவை பார்த்து, டே என்னடா யோசிச்சுட்ருக்கா, ஒன்றும் இல்லைடா, மணி ஆயிடுச்சு, ப்ரொஃபஸர்ஸ்லாம் வரமாட்டாங்களா, மணி ஆச்சா, சரி வா உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமா கும்பலாக சேர்ந்து லாஸ்ட் பெஞ்சுக்கு போகிறாங்க. இருக்கிறதுலே பெரிய பெஞ்சு, லாஸ்ட் பெஞ்சுக்கு போகிறாங்க. நம்ம டேவா ஃபஸ்ட்டு பெஞ்சில் நின்றுட்டு திருன்னு முடிச்சுட்ருக்கானு, இவங்க எங்கடா போகிறானுங்க அப்படின்ற மாதிரி. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான் பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம டே வந்து அங்கே நின்றுட்டுருக்காரு. இப்போ உடனே நம்ம டேவை கிட்டே கூப்பிட நம்ம டேவை வந்து கிட்டே வந்துட்டு, எங்கடா போகிறீங்க, லாஸ்ட் பெஞ்சா, ஆமாண்டா எல்லாருமே லாஸ்ட் பெஞ்ச் தான், கவலைப்படாத நல்ல வியூ இருக்கும் வா. என்னடா அதுக்குன்னு
எதுக்குடா அவ்வளோ பெரிய பெஞ்ச், வேணாடா இங்கேயே உட்காந்துக்கலாம். டேய், கடந்த 1 வருஷமாக நாங்கள் அங்கே தான் இருக்கோம், மரியாதையே வா, எங்கள் கூடயே வா, அமைதியாக வந்து. அப்புறம் ரேகிங் எதுனா நடந்ததுன்னா ஜங்கு கூட வந்து காப்பாற்ற மாட்டான், அவள் தான். இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டிவியும் வந்து கையோட கூட்டு போயிட்டு லாஸ்ட் பெஞ்சில் லைனாக உட்காந்துக்கிறாங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, கிளாஸஸ்லாம் முடியுது, அன்றைக்கி லன்ச் பெல்லாம் முடியுது. அப்படியே கொஞ்சம் ஈவினிங் ஆக நம்ம டீ வந்து நம்ம ஜிமின் கூட தான் வந்து வீட்டுக்கு வராரு. வர வழியில் நம்ம டீ தான் கொஞ்சம் தயங்கி நம்ம ஜிமின் கிட்ட, ஜிமின் நான் ஒரு விஷயம் கேட்பேன், என்ன? இல்லை, அதுக்கு தப்பாக எதுவும் நினைக்காம நீ ஆன்சர் பண்ணணும், ஓகே? என்னாச்சு, என்ன சொல்லு? இல்லை, இன்றைக்கி காலையிலையும் ஒரு பேரை மென்ஷன் பண்ணேன், அப்புறம் காலேஜ்லேயும் ஒரு பேரை மென்ஷன் பண்ணேன். அந்த பேரை பற்றி கிளாஸில் நிறைய பேர் பேசிக்கிறாங்க, காரிடோரில் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. யார் அந்த ஜங்குக்கு? ஓ, அவனா? அவனை பற்றி உனக்கு எதுக்கு? அதான் சொன்னேன்ல, நிறைய இடத்துல அந்த பேரை ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கேன். அந்த பர்சன் என்ன அவ்வளோ ஃபேமஸா? ஃபேமஸ்ன்னு சொல்லப்போனால் ஆமாம், அவன் ஃபேமஸ் தான். ஓஹோ, ஃபேமஸ் ஸ்டூடெண்ட்டா? ஆமாம், ஃபேமஸ், ரொம்ப ஃபேமஸ். எந்த அளவுக்கு தெரியுமா? அந்த காலேஜே அவன்து தான். என்னடா சொல்கிற? ஆமாண்டா, அந்த காலேஜே வந்து ஜங்குக்கு தான். அது மட்டும் இல்லாமல் ஜங்குக்கு வந்து ஃபுட்பால் டீம் கேப்டன்டா. கேப்டனா? ஆமாம், அவன் தான் ஃபுட்பால்லே ஃபஸ்ட்டு, அதனால் அவன் தான் கேப்டன். அதுவும் 1 இயராக அவன் தான் இருக்கான். அவனை யாராலையும் பீட் பண்ண முடியாது தெரியுமா? வேறு லெவலில் விளாடுவான் அவன். ஓஹோ, இந்த அளவுக்கு பேர் இருந்தால் கண்டிப்பாக ஃபேமஸ் தான்ப்பா. ரொம்ப கஷ்டம்ல இவ்வளோ தூரத்துக்கு வந்துருக்குது. பாவம், அந்த பர்சன் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவனாவது கஷ்டப்படுறதாவது, அவன் எப்படி இருக்கான்னு நீ பார்த்தது இல்லையே? பார்த்தேன்னு வச்சுக்கோ, வாயை பிறந்துருவேன். ஏன் அவன் அவர் ஒன்றும் இல்லை, ஒரு சொல்லு ப்ளீஸ். எதுக்கு இப்படி சஸ்பென்ஸ்லாம் வைக்கிற? அந்த பர்சன் எங்கேயாவது பார்த்தா அட்லீஸ்ட் என்னால் ரெஸ்பெக்டாவது கொடுக்க முடியும்ல. ப்ளீஸ் எனக்காக சொல்லு. சரி சொல்கிறேன். அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பான், அந்நியாயத்துக்கு அழகாக இருப்பான் தெரியுமா? அப்படியா? ஆமாம், ரொம்ப 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 அழகாக இருப்பான். சொல்லப்போனால் அவன் என் ஃப்ரெண்டு தான். இருந்தாலும் எனக்கு கூட அப்பப்போ அவன் மேலே லைட்டாக பொறாமல் வரும். ஏன் தெரியுமா? எல்லா பொண்ணுங்களும் அவன்கிட்ட போய் வலியும், எல்லா பசங்களும் போய்ட்டு வலியுவானுங்க. ஆனால் அவன் செட்டப் பண்ணவே மாட்டான், கொடுத்து வச்சவன், வாழ்கிறான். அப்படி சொல்லாத. அவர் என்ன புண்ணியம் பண்ணாரோ, அவருக்கு அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸ் கிடச்சிருக்கு. மூஞ்சிக்கு நான் கூட வரமாட்டேன் போடா. டே, உனக்கு அவனை பற்றி தெரியாது. அவன் ராகிங் பண்ணுவான் தெரியுமா? இப்போ தான் ஃபேமஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ராகிங்னு சொல்கிற? இல்லை, ராகிங்னா நல்ல விஷயமா தான் பண்ணுவான், ஓகே? நீ எதுவும் பயப்பட தேவையில்ல. வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவை அப்படி கையோடு பிடிச்சிட்டு நம்ம அப்படி ஜிமின் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு வீட்டுக்கு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, நம்ம டிவி தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு போன உடனே அவங்க அம்மாவிட்ட வந்து எல்லாத்தையும், அந்த காலேஜில் நடந்த எல்லாத்தையுமே பேசிகிட்ருக்காரு. இப்போ இப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, டின்னர் டைம் வருது. எல்லாருமே அவங்க அம்மா, அவங்க அப்பா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நம்ம டிவி வந்து டக்குன்னு, அம்மா அப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் காலேஜில் ஒரு பெரிய ஹெட் இருக்காம்மா. என்னடா சொல்கிற? ஆமாம்மா, அந்த பர்சன் பேர் கூட ஏதோ ஒன்று சொன்னானே, ஜங்குக். ஆமாம், அந்த பேர் கூட காலைல ஜிமின் மென்ஷன் பண்ணான் தானே? ஆமாம்மா, அந்த பர்சனை ஃபுட்பால் டீமில் ஃபஸ்ட்டாம்மா, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பாராம். எல்லா பொண்ணுங்களும் அவங்க பின்னாடி வளையுமா. அது மட்டும் இல்லாமல் அந்த காலேஜும் அவருடையதாம்மா. என்னடா சொல்கிற? ஸ்டூடெண்ட்டு காலேஜ் வச்சுருக்கானா? எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பார்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த காலேஜே வாங்கி அவன் பேரில் வச்சுருக்காங்க. செம்மல்ல. ஐயோ, அந்த பர்சனை பார்க்கவும் ரொம்ப ஆசையாக இருக்குமா. பார்த்தியா இன்னைக்கு? இல்லைம்மா, எனக்கு அந்த பர்சன் ஆப்சண்ட்டு. அவரை பார்க்கணும். பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு ஹாயாவது சொல்லிட்டு போகணும்மா. நாளைக்கு கண்டிப்பாக வருவாருன்னு நினைக்கிறேன், ஜிமின்னு சொன்னான். போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஹாய் மட்டும் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறேன், ஓகே?
என்னமோ சொல்கிறா, சிக்கிக்காமல் இருந்தால் ஓகே. இல்லைம்மா சிக்கிக்கலாம் மாட்டேன், ஒரே ஒரு ஹாய் சொல்லிவிட்டு வந்துடுவேன், ஓகேவாம்மா? ஓகே ஓகே சரி சாப்பிட்டு போ, நாளைக்கு காலைல காலேஜ் இருக்குல்ல. ஆமாம் ஆமாம் சீக்கிரமாக போகணும்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ வந்து சீக்கிரமாக படபடன்னு சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிடுறாரு. ரூமுக்கு போனால் அவருக்கு தூக்கமே வரல. நம்ம ஜிமின் சொன்னது அப்படியே மைண்ட்லேயே ஓடிட்டுருக்குது. அந்த பர்சனை பற்றி அப்படியே பெருமையாக புகழ்ந்து சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த பர்சனுடைய ஃபேஸை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நம்ம டீ வந்து அவ்வளோ ஆர்வமாக உட்காந்துட்ருக்கா. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டீ வந்து அழகாக காலேஜுக்கு கிளம்பி போயிடுறாரு. இப்போது நம்ம டீயோடைய வீட்டில் தான் காட்டுறாங்க. நம்ம ஜிமின் வந்து சறுக்கிட்டு நிற்க டேன்னு சொல்லிட்டு வெளியே இருந்துகிட்டே குரல் கொடுக்குறாரு. இப்போ உடனே நம்ம டேவுடைய அம்மா தான் கிச்சன்லேருந்து வந்து, டே அப்பா அவன் அப்பயே போயிட்டான் ஜிமின், நீ லேட்டாக வருவன்ட்டே அவன் போயிட்டான், நீனு காலேஜுக்கு போ. ஆண்டி என்ன சொல்கிறீங்க? இது என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நான் நேராக பஸ்ஸை பிடிச்சி போயிருப்பேனே. நான் என்னடா பண்ணுவேன், அவன் 8 மணிக்கே போயிட்டான்டா. 8 மணிக்கா? ஐயோ மணி 8:45. நான் இல்லாமல் அவன் எப்படி போனான்? அவனுக்கு நேற்று நீ கூப்பிட்டு போனல, ரூட்டு தெரிஞ்சிச்சு அவனுக்கு, அதான் போயிட்டான். சரி நீ சீக்கிரம் போ, உனக்கு லேட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோடைய அம்மா வந்து நம்ம ஜிமினை விரட்டி விட்டுறா. இப்போ ஒன்றே நம்ம ஜிமினும் வந்து காலேஜுக்கு போயிட்டுருக்காரு. நம்ம டேவை பார்த்தா ஆல்ரெடி அவர் வந்து ஜிமின்காக வெயிட் பண்ணிவிட்டு அங்கே பார்க்கிங் ஏரியாவில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நம்ம ஜிமின்காக. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே அங்கே வெயிட் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம டே பின்னாடிலேருந்து சடனாக ஒரு ஹார்ன் சவுண்டு. அந்த டக்குன்னு வந்த சவுண்டில் நம்ம டே அப்படியே லைட்டாக ஜர்க் விட்டு நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு பர்சன் பைக்கில் அப்படியே ஹெல்மெட்டை போட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போ உடனே அந்த பர்சனை பார்த்து, எதுக்காக இப்படி பயமுறுத்துறீங்க, பக்கத்தில் தானே இருக்கா, கொஞ்சம் தள்ளிப்போன்னு சொல்லியிருந்தா நானே தள்ளி போயிருப்பேன்ல, விட்டுருந்தா என்னை கொண்டு இருப்பீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனை அப்படியே மூச்சு விடாமல் ஒரு மாதிரி பயத்திலே பேசிட்டு கொஞ்சம் விலைக்கு நிற்கா. அந்த பர்சனும் ஒரு மாதிரி நம்ம டேவை டாப் டு பாட்டம் பார்த்துட்டு ஹெல்மெட் கூட ரிமூவ் பண்ணாமல் போயிட்டு பைக்கை பார்க் பண்ணிவிட்டு சாவி எடுத்துகிட்டு அதை ஒரு விரலில் சுற்றிக்கிட்டு திரும்பியும் நம்ம டேவை நின்றுட்டு கண்ணாவிட்டாக பார்த்துட்ருக்கா. இப்போ உடனே நம்ம டே ஒரு மாதிரி சைடு ஐஸில் பார்த்துட்ருக்கோம். அந்த பர்சன் அந்த இடத்த விட்டு மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த பர்சன் கொஞ்சம் நவுந்து போன உடனே நம்ம டே தான், வாங்க மாட்டேன் எப்படி வந்து முட்டுறான் பாரு, ஷோ கொஞ்ச நேரத்தில் போயிருக்கோம், எல்லாம் இந்த ஜிம்மில் சொல்லணும், அவன் வராதனால நான் நின்றுட்டு இருந்தேன் இருக்க அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடங்கிட்டு நின்றுட்டுருக்கா. அந்த பர்சன் அப்படியே நம்மகிட்டே ஒரு மாதிரி பார்த்து திரும்பி பார்த்துட்டு ஹெல்மெட்டை கூட ரிமூவ் பண்ணாமல் அவர் பாட்டுன்னு நடந்து போயிடுறாரு காலேஜ்குள்ளே. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நம்ம ஜிமினும் வந்து அப்படியே அந்த இடத்துக்கு பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துடுறாருடா. நம்ம டீவை பார்த்த உடனே, டே எதுக்காகடா எனக்கு முன்னாடி வந்தா? சும்மா தான், நானே வழி தெரியுதான்னு பார்க்குறதுக்காக தனியாக வந்துட்டேன். வழி தெரியுதான்னு பார்க்குறதுக்கு தனியாக வந்தியா? எங்கேயும் அந்த ரீசன் வேல்யூபிளாக இருக்காடா? சரி வாவுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே கையை பிடிச்சிட்டு உள்ளே கூப்பிட்டு போக, உள்ளே போனால் திரும்பி அவங்க கேங் ஒரு ஓரமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கேங்கில் புதுசாக ஒரு பர்சன் ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு நின்று பேசிகிட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம டீ தான் ஒரு மாதிரி அந்த ஹெல்மெட்டை பார்த்த உடனே, ஐயோ இது அந்த ஹெல்மெட் இல்லை, போச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே நம்ம ஜிமின் பின்னாடி நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம ஜிமின், டே ஜங்குக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுறாரு அந்த கேங்குக்குள்ளே. இப்போ உடனே நம்ம டே அங்கேயே நின்றுக்கிட்டு, ஐயோ இவர் தான் ஜங்குக்கா, போச்சு எல்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி நம்ம டீ அப்படியே ஒரு மாதிரி மூச்சு திக்கி போய் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம ஜிம்மின்னு திரும்பி ஓடி வந்து நம்ம டீயோடைய கையை பிடிச்சிட்டு அப்படியே வலிச்சுன்னு கூப்பிட்டு போயிடுறாரு அந்த கேங்குள்ளே. இப்போ உடனே பொறுமையாக போயிட்டு நம்ம அந்த ஹெல்மெட் போட்டுருந்த அந்த பர்சனுடைய மண்டையில் டங்குன்னு அடிக்க, இப்போ அந்த பர்சன் அப்படியே ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு போகிறாரு நம்ம ஜிமினை பார்த்த உடனே. பட் பக்கத்தில் நம்ம டே இருக்கிறத பார்த்த உடனே ஹெல்மெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணாமல் அப்படியே கை கட்டிக்கிட்டு நம்ம டேவை ஒரு மாதிரி பார்க்க, இப்போ உடனே நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கே ஒரு மாதிரி வெறிக்க பார்த்துட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான், டே நான் நேற்று சொன்னேன்லடா ஊர்லேருந்து என்னுடைய ஃப்ரெண்டு டே வரான்னு சொல்லிட்டு. ஆமாம் அவன் தான்டா இது. ஓ அப்படியா, ஆமாம் உன் பேர் என்ன? பேரை சொன்னதுக்கப்புறம் பேர் கேட்குறான், டேயோங். என்னது? கிம் டேயோங்க. ஓ கிம் டேயோங். ஆமாம் என்ன அங்கேருந்து இங்கே வந்துட்டேன், என்னாச்சு, என்ன விஷயம்? இல்லை எங்கள் அப்பாவுக்கு இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க,
அதனால் இப்படிக்கா வந்துட்டோம். ஓஹோ! ஆ, ஆமாம், உங்கள் வீடு எந்த பக்கம்? அதெல்லாம் எதுக்குங்க உங்களுக்கு? ஏய், மரியாதையாக சொல்கிறியா? இல்லை. இல்லைங்க, அது வந்து நீ தானே என்னை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாங்காய் மடையன்னு திட்டினது. ஐயோ, அது 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 வந்து அது நான் உங்களை திட்டலைங்க. ஜிம்மினை தான் திட்டிகிட்டு இருந்தேன். அவன் தான் வரதுக்கு லேட் பண்ணிகிட்டு இருந்தானா, அதனால அவனை தான் சொல்லிகிட்டு இருந்தேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. டக்குன்னு இந்த மாதிரி வந்து ஹார்ன் அடித்ததுனால தான் நான் அப்படி சொன்னேன். ப்ளீஸ், தெரியாமல் திட்டேன். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கா ஒரு மாதிரி நம்ம டிவி பார்த்துட்டு அப்படியே சொல்லிகிட்ருக்கா. இப்போ ஒரு நம்ம ஜிமின் தான், டே அந்த ஹெல்மெட்டை கழட்டுடா அப்படின்னு சொல்ல, இப்போ ஒரு நம்ம ஜங்குக்கும் அப்படியே ஹெல்மெட்டை கழட்டிட்டு அவருடைய தலையை வந்து அப்படியே அந்த முடியெல்லாம் சிலுப்பி விடா. நம்ம டேவா அப்படியே ஒரு மாதிரி ஒயிட் ஐஸோட அப்படியே ஆன்னு பொழந்துட்டு நம்ம ஜேகேவே பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அவர் அந்த ஹெல்மெட்டில் இருந்தனால அவருக்கு லைட்டாக அப்படியே வேர்த்து கொட்டியிருக்கோம். அவருடைய நெக்கெல்லாம் வந்து ஸ்வெட்டிங்காக இருக்குது. அந்த ஸ்வெட்டில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த முடி அப்படியே அவருடைய கழுத்தில் நெத்திலலாம் அப்படியே ஒட்டிகிட்ருக்கா. சில முடி அப்படியே சிலு சிலுன்னு அங்கங்கே அசைஞ்சிக்கிட்டு அப்படியே அவருடைய லிப்பில் அந்த ரிங் ப்ரிக்கிங்கோட ஐப்ரோ ப்ரிக்கிங்கு, அவருடைய ஹேண்ட் க்ளவுஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணால் கையில் ஃபுல்லாக டேட்டூ, இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் பார்க்க ரவுடி பையன் மாதிரி இருக்கான். பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கான். அதே சமயம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அப்படியே எல்லாம் கலந்த கலவை மாதிரி இருக்கானேன்னு சொல்லிட்டு நம்ம டீ வந்து அப்படியே வியப்பாக பார்த்துட்ருக்க நம்ம ஜங்குக்கா. இப்போ வந்து நம்ம ஜங்குக் தான், ஓய் என்ன அப்படி பார்க்குறா? இல்லை ஒன்றும் இல்லை. சீக்கிரம் போ, போய்ட்டு பாரு. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே நடக்க ஆரம்பிக்கா. அப்படியே பின்னாடியே நம்ம ஆரம்பிச்சின்னு எல்லாருமே வந்து நடந்து போயிடுறாங்க. நேற்று உட்காந்த ஆர்டர்லேயே, அதாவது நம்ம ஆரம் வந்து செவுத்தை ஒட்டி உட்காந்துருப்பாரு லாஸ்ட் பெஞ்சில். பக்கத்தில் நம்ம ஜின்னு உட்காந்துருப்பாரு. அதுக்கு பக்கத்தில் நம்ம ஜிஹோப்பு, அப்புறமேட்டு நம்ம யூங்கி, அதுக்கப்புறமேட்டு நம்ம ஜிமின்னு, அதுக்கப்புறம் தான் நம்ம டே உட்காந்துருப்பாரு. டேக்கு அப்புறம் நம்ம ஜங்குக்கு வந்து உட்காந்துக்கா. நம்ம டேக்கா ஒரு மாதிரி நர்வஸாக ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போது கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி உட்காந்துட்ருக்கா. நம்ம டேவா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கனால நம்ம ஜிமின் கிட்ட, டே ஜிமினா என்னடா டே நீ வேணா இப்படிக்கா வரியா? அப்படிக்கா வரணுமா? சார் இருக்காங்கடா, சும்மாடா. டே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குடா. என்ன ஒரு மாதிரியாக இருக்குது? ஐயோ வேற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின்கிட்ட நம்ம டே வந்து ஒரு மாதிரி சொல்லிகிட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு ஒரு பென்சிலை எடுத்து அங்கே இருக்கிற நோட் புக்கை ஓப்பன் பண்ணி அந்த நோட்டில் என்னாச்சு, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா, நான் வேணால் வேறு இடத்துக்கு போய் உட்காரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சாஃப்ட் கார்னரோட அதில் அப்படியே எழுத நம்ம டே அதை கவனிச்சுட்டு படித்து பார்த்துட்டு, ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அப்படியே அவர் வந்து பென்சில் எடுத்து வச்சு எழுத, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு ஸ்மைலியை வரைகிறாரு. அதை பார்த்த உடனே நம்ம டேக்கு மனசில், பார்க்க தான் ரகடாக இருக்கான், ஆனால் பேசுகிறதெல்லாம் அப்படி இல்லை போலையே அப்படின்ற மாதிரி நம்ம டே வந்து ஒரு மாதிரி அப்படியே மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்க. இப்போ கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, கிளாஸஸ்லாம் நடந்துகிட்ருக்குது. நம்ம டே வந்து டக்குன்னு நோட்டை எடுத்து, நீங்கள் எப்போவுமே இப்படி தானா, ரொம்ப ரகடாக தான் இருப்பீங்களா, நீங்கள் ராகிங்லாம் பண்ணுவீங்களாமே, உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டில் எழுத, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிவிட்டு, ஆமாம் ராகிங் பண்ணுவேன், ஆனால் பிடிச்ச பர்சனை மட்டும்தான் நான் ராகிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டில் எழுத, இப்போ உடனே எல்லாருமே பிடிக்காதவங்கள தானே பண்ணுவாங்க, நீங்கள் என்ன பிடிச்ச பர்சனை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம டே எழுத, இப்போ உடனே அதை படித்து பார்த்துட்டு, அதுதான் என்னுடைய ஸ்டைல், எனக்கு பிடிச்சவங்கள மட்டும்தான் நோண்ட பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே அதில் எழுதி வைக்கிறாரு. இப்போ அதையும் படித்து பார்த்துட்டு நம்ம டே வந்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு டீச்சரே பார்த்துட்ருக்கா. இப்போ திரும்பியும் நம்ம ஜங்குக்கு ஒரு பென்சில் எடுத்து, நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை பற்றி குட்டியாக ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க, நம்ம டேவா அதை பார்த்துட்டு, அச்சோ என்ன இது இப்படி ஓப்பனாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவருடைய சீக்ஸ்லாம் வச்சு கையை வச்சுக்கிட்டு அவருடைய ஷை ப்ளஷிங் எல்லாம் அப்படியே
ஹைட் பண்ண ட்ரை பண்ணேன். அது எல்லாத்தையும் நம்ம ஜங்குக் பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அப்படியே கிளாஸை கவனிச்சிட்ருக்காருடா. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. லன்ச் டைம் வருது. நம்ம டே வந்து நம்ம ஜிமின் கூட தான் உட்காந்து சாப்பிடுவார். இப்போ அதே மாதிரி கேன்டீன் சைடு நடந்து போயிட்டுருக்க நம்ம ஜெமினும் ஜேஹோப்பும் வந்து அப்படியே விளையாட்டுக்கு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்கடா. அப்படியே அவங்களுக்குள்ளே அடிச்சிட்ருக்க நம்ம ஜிமின் போயிட்டு நம்ம டே மேலே விழுந்துடுறாரு. நம்ம டேவா லைட்டாக ஸ்லிப் ஆகி நம்ம ஜங்குக் மேலே போயிட்டு சாய நம்ம ஜங்குக்கு நம்ம டே கீழே விழாமல் அப்படியே லைட்டாக தாங்கி பிடிச்சிட்டு அப்படியே ஒழுங்காக நிற்க வச்சு விட்டுறாரு நம்ம டேவை. அந்த மாதிரி பண்ண உடனே நம்ம டேக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபீல், என்னடா இது டச் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் அவர் மனசுக்குள்ளே இருக்கு. இப்போ அப்படியே எல்லாருமே சேர்ந்து கும்பலா அப்படியே கேண்டீன் ஏரியாவுக்கு போயிட்டு சாப்பிட ஆரம்பிக்க நம்ம டே ரொம்பவும் ரொம்ப அமைதியாக எதுவுமே பேசிக்காமல் அவர் பாட்டில் உட்காந்து சாப்பிட்டுருக்கா. பட் நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேவ் மேலேருந்து கண் எதுவும் எடுக்காமல் அவர் பாட்டில் உட்காந்துட்டு நம்ம டேவையும் அப்பப்போ பார்த்துக்கிட்டு அவரை பிடிச்சி நோண்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ உடனே நம்ம டேவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட் எடுத்து போயிட்டு வைக்கும்போது நம்ம ஜங்குக்கு சாப்பிடாமலே எழுந்திரிச்சு போயிட்டு நம்ம டே பின்னாடியே பிளேட் எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறதுக்காக போகிறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு போக நம்ம டேவும் அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு. இப்போ உடனே நம்ம டீ தான் டக்குன்னு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு, இல்லை நீங்கள் சாப்பிட்டுட்டு தானே இருந்தீங்க, எதுக்காக இங்கே வந்தீங்க, நீங்கள் சாப்பிடவே இல்லையே ஃபுல்லாக. நீ வந்துட்ட அதான் நானும் வந்தேன். நான் சாப்பிட்டுட்டேன் அதனால வந்தேன். ஆமாம் எனக்கும் ஃபுல்லாகிடுச்சு. ஆனால் என்ன அண்ணா? இல்லை ஒன்றும் இல்லை. நிமிஷம் இல்லை. என்ன? இங்கே வா. ஐயோ என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க நீ? ஒரு மாதிரினா உன்னை ராகிங் எதனா பண்ணாங்களா? இல்லையே. எவனால எதனா கேட்டானா? இல்லை. எதுவுமே கேட்கல? இல்லை கேட்கல. யாரும் எதுவும் சொல்லல? இல்லை சொல்லலை. சீனியர்ஸ் எதுனா பேசுனாங்களா? இல்லை. ஜூனியர்ஸ்? இல்லை. அப்புறம் ஏன் ஒரு மாதிரி இருக்க? நான் ஒரு மாதிரிலாம் இல்லை, நான் எப்போவுமே இப்படி தான். எப்போவுமே எப்படின்னா அமைதியாகவே இருப்பியா நீ எப்போவுமே? ஆமாம் அமைதியாக தான் இருப்பேன். ஓ சரி போ. இல்லை ஏன் இந்த மாதிரி திடீர்னு கேட்டீங்க? இல்லை காலிலேருந்து பார்த்துட்ருக்கேன், நான் பேசினா தான் பேசுகிறேன், யாராவது பேசினா தான் பேசுகிறேன், ஏன் வந்து பேச மாட்டேறிய அதான் கேட்டேன். ஓஹோ அப்படியா, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அந்த இடத்த விட்டு நவுந்துறா. இப்போ உடனே நம்ம டே தான் விட்டா போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டு ஒரு பில்லர் பின்னாடி போயிட்டு நின்றுட்டு அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னா என்கிட்ட இந்தளவுக்கு கேள்வி கேட்குறாரு, அப்படின்னா அவர் காலிலேருந்து நோட் பண்ணியிருக்காருல, எதுக்காக என்ன நோட் பண்ணார்? ஒரு வேளை ஷிஷி அப்படிலாம் இருக்காது, நான் புது ஸ்டூடெண்ட்டுன்றனால நோட் பண்ணியிருப்பாரு. அப்புறம் நம்மளாக போய் பேசினா பேசுவார் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை பற்றி அப்படியே யோசிச்சுக்கிட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. திரும்பியும் லன்ச் முடிஞ்சுட்டு கிளாஸ்க்கு போகிறாங்கடா. கிளாஸில் எதையோ பற்றி நம்ம டீ அவ்வளோ நேரம் யோசிச்சுட்ருக்காரு, பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாமா வேண்டாமான்ட்டு. இப்போ அப்படியே கிளாஸஸும் முடியுது, எல்லாருமே வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துடுது. நம்ம ஜிமினும் நம்ம டீவை கூப்பிட்டுக்கிட்டு காலேஜ் வாசல் வரைக்கும் வந்துடுறாரு. இப்போ உடனே நம்ம ஜிமின் கிட்ட நம்ம டீ தான், டே ஜிமினு எனக்காக இங்கே ஒரு 5 minutes வெயிட் பண்ணுவியா? எதுக்குடா? ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுறா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே குடுகுடுன்ட்டு பார்க்கிங் ஏரியாவுக்கு போக அங்கே போய் பார்த்தா நம்ம ஜங்குக்கு அவருடைய பைக்கில் சாஞ்சிக்கிட்டு ஃபோன் பேசிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு பின்னாடி போயிட்டு நம்ம டே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு ஃபோனை காதுலேருந்து எடுத்து கட் பண்ணிவிட்டு நம்ம டேவை பார்த்து திரும்பிட்டு கை கட்டி நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம டே தான், ஹாய். என்ன ஹாய்? இப்போ தானே பிரிஞ்சு வந்தா? வீட்டுக்கு போகலையா நீ? இல்லை உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? இது இது என்னுடைய நம்பரு. ஓ உன் நம்பரை வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்? என்ன எப்படி கேட்குறாரு? இல்லை எல்லாருடைய நம்பரும் என்கிட்ட இருக்குது, உங்ககிட்ட நான் எப்படி நம்பர் கேட்குறது? அதனால தான் என்னுடைய நம்பரை கொடுத்தேன், வேணும்னா சேவ் பண்ணிக்கோங்க, இந்தாங்க. அப்படி வச்சுட்டு போ. கையில் கூட வாங்க மாட்டான். சரி பாய். பாய் கூட சொல்ல மாட்டிங்களா? பாய்.
ஓகே பாய் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே அந்த இடத்த விட்டு போயிட டே அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டே வச்ச அந்த ஃபோன் நம்பர் அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த பேப்பரை கையில் எடுத்து வச்சுட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ண, அதில் அவருடைய ஃபோன் நம்பரை எழுதி வச்சுட்டு பக்கத்தில் ஒரு ஸ்மைலியை போட்டு போயிருக்காரு. நம்ம ஜங்குக் வந்து கிளாஸில் இருக்கப்போ வரைஞ்ச மாதிரி ஒரு ஸ்மைலியை வந்து போட்டு வச்சுட்டு போயிருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கு அந்த நம்பரை எடுத்து அப்படியே அவருடைய ஃபோனில் டயல் பண்ணி கரடி குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்யூட்டாக சேவ் பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நம்ம டிவி நல்லா காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஜங்குக்கை பற்றி அவங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அப்படியே எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு குளிச்சுட்டு அப்படியே பெட்டில் மலாந்து கிடந்துட்டு ஃபோனை நோண்டிகிட்டு இருக்கா. இப்போ உடனே நம்ம டிவியுடைய ஃபோனுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. யாராக இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கால் அட்டன் பண்ணி குரலே கொடுக்காம அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கா. அந்த சைட்லேருந்து எந்த வாய்ஸுமே வரல. என்ன இவங்க அமைதியாக இருக்காங்க, கால் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு நம்ம டக்குன்னு காலை கட் பண்ணிடா. திரும்ப அடுத்த செகண்ட் அதே நம்பர்லேருந்து திரும்பியும் கால் வருது. இப்போ யாராக தான் இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கால் அட்டன் பண்ணி ஹலோ ஹலோ யார் இது, யாரா நம்பர் கொடுத்துட்டு போய் தெரியுது, யாருன்னு கண்டுபிடிக்க தெரியாதா, யார் ஜங்கு ஜங்குக்கா, ஐயோ ஹலோ ஜங்குக்கா, நான் தான். ஹாய், நீங்கள் கால் பண்ண மாட்டீங்கன்னு நினச்சேன். ஓ, இது என் நம்பர் சேவ் பண்ணிக்கோ. ஓகே. என்ன பண்ணுற? இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சுட்டியா? ஆமாம். ஏன்? இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா கேட்டேன். அப்புறம் ஒரு ஃபோட்டோ அனுப்பிவிடு. யார் ஃபோட்டோ? உங்கள் ஆயா ஃபோட்டோ. ஆயா ஃபோட்டோ எதுக்கு? லூஸு, உன் ஃபோட்டோ தான். என் ஃபோட்டோவா? எதுக்கு? சேவ் பண்ணிக்க. ஓகே, அனுப்புகிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? எனக்கும் உனக்கும் இல்லை, எனக்கும் உங்கள் ஃபோட்டோ ஒன்று கிடைக்குமா? எதுக்கு? இல்லை, நானும் சேவ் பண்ணிக்க தான். ஓ, அனுப்பி விட்றேன். தேங்க்யூ. சரி சரி, சீக்கிரம் அனுப்பு. உடனே அனுப்புகிறேன். பாய். பாய் பாய். நாளைக்கு சீக்கிரமாக காலேஜுக்கு. ஏன்? சும்மா தான் பேசலாம். பேசலாமா? பேசலாமே, வரேன். பாய். பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம ஜங்கு காலை கட் பண்ணதும் நம்ம அந்த ஃபோனை அப்படியே நெஞ்சில் அப்படியே பதிச்சு வச்சுக்கிட்டு ஐயோ கால் பண்ணி ஃபோட்டோலாம் கேட்குறாரே. ஐயோ என்ன புது ஃபீலிங்காக இருக்குது. நல்லா இருக்கியாண்ணா? இல்லை அடக்கி வச்சுக்கோ, அடக்கி வாசி. இப்போ தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இங்கே இருக்க பசங்களாம் நல்ல பசங்களே கிடையாது. அப்பா நிறையா சொல்லியிருக்காரு, நம்ப வச்சு கழுத்தறுத்துருவானுங்க. நோ 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 ஸ்டேபிளாக இருக்கணும், ஸ்டேபிளாக இருக்கணும். ஓகே, ஃபோட்டோ மட்டும் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெஞ்சோட ஃபோனை ஒட்டி வச்சிட்ருக்கா. இப்போ உடனே ஃபோன் அப்படியே லைட்டாக வைப்ரேட் ஆகுது. என்னன்னு பார்த்தா ஜங்குக்கு வந்து ஃபோட்டோ அனுப்பியிருக்காரு. ஃபோட்டோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு சேட்குள்ளே போயிட்டு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஜங்குக்கு சிக் பேக்ஸோடு நின்றுட்டுருக்கிற ஃபோட்டோவா. அதை பார்த்ததும் நம்ம ஃபோனை கவுத்தி வச்சுட்டு ஐயோ என்ன இது, அவருடைய ஃபோட்டோ கேட்டால் அவர் பாடியவே அனுப்பியிருக்காரு. ஆனால் நல்லா இருக்கு. ஆனால் இருந்தாலும் இதை போயிட்டு எப்படி நான் ஆனால் ஓகே அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை அப்படியே ஃபோட்டோவை சேவ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு குட்டி ஹார்ட் சிம்பிள் போட்டு நம்ம ஜங்குக்கு அனுப்பி விட்டுறா. நம்ம ஜங்குக்கு அந்த சைட்லேருந்து அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம டீவும் ஆல்ரெடி எடுத்த ஃபோட்டோலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம ஜங்குக்கு அனுப்பி விட்டுறா. அதை நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டு
லவ்லி அப்படின்ற மாதிரி டைப் பண்ணி அனுப்புகிறாரு. ஆக்சுவலி வந்து பார்க்குறதுக்கு லவ்லியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. அதை பார்த்த உடனே நம்ம டேக்கு அப்படியே வயிறெல்லாம் பட்டர்ஃப்ளை பறக்குது. ஐயோ லவ்லின்ட்டாரு அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டே வந்து ஜங்குக் சொன்ன மாதிரி காலேஜுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுறாரு. போயிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் ஜங்குக் வரல. சரி கால் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே நம்பர் டயல் பண்ணிவிட்டு கால் பண்ணலான்னு போக இப்போ உடனே டக்குன்னு ஓய் வந்துச்சுங்க. ஹாய். எப்போ பார்த்தாலும் பார்த்தா ஹாய் தான் இல்லை உனக்கு. பின்ன பின்ன என்ன சொல்ல? ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்கு கால் பண்ணுறியா? ஆமாம். கையெடு. என்ன சேவ் பண்ணி வச்சுருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கையெடுன்னு சொன்னேன். இல்லை வேண்டாம், சும்மா எல்லோரும் சொன்னாங்க அதனால தான். என்ன சொன்னாங்க? அது வந்து சரி சாப்பிட்டீங்களா காலைல? அதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிறேன். கையெடு. அது அது வந்து கையெடு. ஐயோ போச்சு, மாட்ட போகிறேன். அவ்வளோதான். ஐயோ மானம் போச்சு. ஃபோனை கொடுங்க. இல்லைங்க ஃபோன்லாம் வேண்டாம். உங்களை ஹேண்ட்ஸம் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஹேண்ட்ஸம் தானே? கொடு நான் பார்க்குறேன். ஐயோ வேண்டாங்க கொடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம டேயோடைய ஃபோனை நம்ம ஜங்குக்கு கையில் வாங்கி பார்த்தா இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான். என்ன இது? சாரிங்க, தெரியாமல் உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் வச்சது தப்பு தான். சாரி. எப்போவுமே என்னை பார்த்து சாரி தான் கேட்டுட்ருக்கேன். எதுக்கு இதை வச்சேன்? நல்லா இருந்துச்சு அதான் வச்சேன். அதான் சாரி கேட்டேன்ல. சாரி நான் எடுத்துட்றேன். கொடுங்க. எடுக்கலாம், ஒன்றும் தேவையில்லை. ஆனால் சாரி, நான் தெரியாமல் உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொன்னேன்னா இப்போது அது வந்து சரி, நான் கூப்பிட்டது இன்றைக்கி சீக்கிரமாக வந்தல, நான் கூப்பிட்றேன். இன்றைக்கி நீ வெளியே வா. என்ன என் கூட வெளியே வா. எதுக்கு? காலேஜெல்லாம் கட்டடிக்கக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அம்மா யாரும் சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒரு நாள் என் கூட வா. அட்டனன்ஸு அதை நான் பார்த்துக்குறேன். வா. ஆனால் வா. சரி வரேன். போ, பேக் எடு. சரி ஃபோனு என்கிட்ட இருக்கட்டும். போ. ஜிமின் கால் பண்ணுவான். ஜிமின் தானே? நான் பேசிக்கிறேன். போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அப்படியே கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வந்துட்டு நம்ம ஜங்கு கூடயே நடந்து போயிட்டுருக்கா. நம்ம ஜங்குக்கு பேக்கெட்டில் இருந்து கீ எடுத்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உட்காரு. என்ன வண்டி இவ்வளோ உயரமாக இருக்கு? என்ன? ஒன்றும் இல்லை, உட்கார்றேன். பிடிச்சிட்டு ஏறு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குடைய ஷோல்டர் மேலே கை வச்சு நம்ம டே அழகாக அப்படியே வண்டியில் ஏறி உட்காந்துட்டா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கை ஒழுங்காக வந்து பிடிச்சிக்க சொல்லி நம்ம ஜங்குக்கு வந்து கை காட்டுறாரு, பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜங்குக்கு என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு புரியாமல் இப்போ உடனே என்ன சொன்னீங்க? டைட்டாக பிடின்னு சொன்னேன். பிடிச்சிட்டு தான் இருக்கேன். எங்கே? பைக்குக்கு பின்னாடி பிடிக்க சொல்ல, என்ன பிடின்னு சொன்னேன். உங்களையா? புடி. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி நம்ம ஜங்கு கூட ஷோல்டர் டைட்டாக பிடிச்சிக்கா அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு அவருடைய கையை எடுத்து அவருடைய ஹிப்பை சுற்றி போட்டு டைட்டாக இறுக்கிட்டு இப்படி பிடின்னு சொன்னோம். பிடிச்சிக்கோ. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ ஹெல்மெட்டையும் மாட்டிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. கொஞ்சம் நேரம் ஃபாஸ்ட்டாக போகிறாரு, அதுக்கப்புறமேட்டு ஸ்லோவாக போயிட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம டே தான், ஜங்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? என்ன? இல்லை இது வரைக்கும் நீங்கள் இப்போல்லாம் வெளியே யாரையும் கூப்பிட்டது இல்லைன்ட்டு ஜெமின் சொல்லியிருக்கான். நீங்கள் எப்போவுமே தனியாக தான் இருப்பீங்களா? அதிகமாக வெளியெல்லாம் போக மாட்டிங்களா? ஆனால் என்னை மட்டும் இப்படி கூப்பிட்டு போகிறீங்களே, ஏன்?
ஏன்னா நீ என்னுடைய ஃப்ரெண்டு. ஜஸ்ட் ஃப்ரெண்டுனாலேயா? ஆமாம். ஏன்? இல்லை ஒன்றும் இல்லை. படத்துக்கு போகலாமா? போகலாமே. என்ன படம் பார்க்கலாம்? எதுக்கு? என்ன படம் இருந்தாலும் ஓகேவா? ஆக்ஷன். சண்டை எனக்கு பிடிக்காது. ஹாரர். ஐயோ எனக்கு பேய் பயம். காமெடி. லைட்டாக போர் அடிக்குமே. சரி லவ் மூவி. ஓகே தான். ரொமான்டிக்கு. ஓகே. இல்லை வேண்டாம். ஆக்ஷனுக்கே போகலாம். ஓ, என்ன சூஸ் பண்ண சொல்லிட்டு உனக்கு எதுவும் பிடிக்கலன்ற? என்ன பேசிகிட்ருக்க நீ? உங்கள் இஷ்டங்க, நீங்கள் எங்கே போகிறீங்களோ போங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு பெரிய மாலுக்கு முன்னாடி போயிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணேன். என்னென்னு பார்த்தா மால்குள்ளேயே வந்து தேட்டர் இருக்கும் இல்லையா, அங்கே போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு டிசைட் பண்ணிட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அன்றைக்கின்னு பார்த்து வேறு ரொமான்டிக் மூவி மட்டும்தான் ஓடுது. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து 2 பேருக்கும் டிக்கெட் வாங்கிட்டேன். இப்போ அப்படியே தேட்டருக்குள்ளே போனால் அங்கே தேட்டரா ஜில்லோன்னு இருக்குது. கொஞ்சம் தான் ஆளுங்க உட்காந்துட்ருக்காங்க. இப்போ இவங்க போயிட்டு மூவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு வாங்கிட்டு வந்த பாப்கார்ன் எல்லாத்தையும் நல்ல ரொமான்ஸ் எல்லாத்தையும் வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு சாப்பிட்டுருக்காரு. இன்டர்வெல்லுக்கு கூட வெளியே வராமல் ஃபோன் நோண்டிக்கிட்டு உள்ளே உட்காந்துட்ருக்காரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக படம் முடியுது. நம்ம ஜங்குக்கிட்டே 2 பேருமே தேட்டரை விட்டு வெளியே வர இப்போ நம்ம டே தான். ஆமாம், நீங்கள் ஆக்ஷன் மூவிக்கு தானே எடுக்கிறேன்னு சொன்னீங்க, இப்போ ரொமான்டிக் மூவி பார்த்துருந்துருக்கோம். ஓ, படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் உனக்கு யோசிக்க தோணுதா? அது வந்து படம் நல்லா இருந்துச்சுல்ல. படம் நல்லா இருந்ததா? அடப்பாவி, ஃபுல்லாக கிஸ்ஸிங் அண்ட் ஹக்கிங் சீன் தான் இருக்குது. அதை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். அது வந்து ஹீரோ லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. அப்போ அப்படி தானே இருக்கும். ஓ, லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் கிஸ் பண்ணுவாங்களா? ஆமாம், பின்ன எப்படி பண்ணுவாங்க? ஓ சரி, வேற எங்கே போகலாம்? எனக்கு பசிக்குது, சாப்பிட்லாமா? சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்கு கூடயே நடந்து போயிட்டுருக்கா. நம்ம ஜங்குக்கா நடந்து போகும்போது நம்ம டேவுடைய கையை பிடிச்சிட்டு அப்படியே ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ண நம்ம டேக்கா அப்படியே பட்டாம்பூச்சி பறக்குது. ஐயோ, ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான், கையெல்லாம் பிடிக்கிறானே அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே கையை பிடிச்சிட்டு ஜாலியாக கையை ஆட்டிட்டு நடந்துக்கிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க நம்ம ஜங்குக்கா நம்ம டேவை நல்லா கேர் பண்ணிக்கிறாரு. சாப்பிட்றதுக்குலாம் நிறைய எடுத்து கொடுக்குறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்சம் டைம் ஆகுதுடா, கிட்டத்தட்ட ஈவினிங் டைம் ஆகிடுது. நம்ம டே வந்து காலேஜை விட்டு வீட்டுக்கு போக வேண்டிய டைம் ஆகிடுது. இப்போ உடனே நம்ம டே தான், சரி இப்போ நான் வீட்டுக்கு போகணும், டைம் ஆகுது, அம்மா தேடுவாங்க, நான் போட்டுமா? போறியா? அதெல்லாம் வேண்டாம், இன்றைக்கி நைட்டு போகலாம். நைட்டா? வாய்ப்பே இல்லை, அம்மா திட்டுவாங்க. நீ ஃபோன் பண்ண அம்மாவுக்கு. எதுக்கு? கால் பண்ணு. இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணதும் நம்ம டேவுடைய அம்மா கால் அட்டன் பண்ணிட்டு, ஹலோ டே, கிளம்பிட்டியா? ஹலோ ஆண்டி, நான் ஜங்குக் பேசுகிறேன். ஜங்குக்? ஜங்குக் சொல்லுப்பா, என்னாச்சு? அவன் ஃபோனில் தான் நீ பேசுகிற. ஆண்டி, ஒரு பெர்மிஷன் வேணும். டேவை இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் லேட்டாக நான் வந்து இறக்கி விட்டுறேன். நீ என்னப்பா திடீர்னு? இல்லை ஆண்டி, நானும் டேவும் கொஞ்சம் வெளியே போகலான் இருக்கோம். கொஞ்சம் சின்னதாக வேலை இருக்குது, அதனால தான். ஸ்டடி ஒர்க்காப்பா? ஆமாம் ஆண்டி, ஸ்டடி ஒர்க் தான். கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால ஒரு நைட்டு ஒரு 8 o'clock போல் நான் அவனை வந்து ட்ராப் பண்ணிடுறேன். சரிப்பா. சரிங்க ஆண்டி. ஒன்றும் இல்லைல்ல உங்களுக்கு? இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. உன் கூட இருக்கானா ஒன்றும் இல்லை, ஆனால் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு காலை கட் பண்ணிட்டா. இப்போ உடனே நம்ம டீ, என்ன கட் பண்ணிட்டீங்க? பேசிட்டேன், கட் பண்ணிட்டேன், வா போகலாம். எங்கே? வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவை பைக்கில் உட்கார வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. எங்கன்னு பார்த்தா ஒரு கிளப்புக்கு தாண்டா போகிறாரு. அங்கே போய் பார்த்தா உள்ளே ஃபுல்லாக டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு சரக்கு அடிச்சுட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. உள்ளே அப்படியே கூத்தாடிட்டு இருக்காங்க வைப் பண்ணிக்கிட்டு. இப்போ அப்படியே நம்ம டே அதெல்லாம் பார்த்துட்டு, எங்கே அதுக்குங்க கூப்பிட்டு வந்தீங்க? சும்மா தான் ஃபன் பண்ணலாம்.
ஃபன்னா? இங்கே என்னத்த ஃபன் இருக்குது? எல்லோரும் குடிச்சிட்டு பைத்தியம் மாரி ஆடிட்டுருக்காங்க. என்ன சொன்னா? இல்லை ஒன்றும் இல்லை. நீங்கள் குடிப்பீங்களா? லைட்டாக. லைட்டாவா? சரி. நான் நான் குடிக்க மாட்டேன். எனக்கு பழக்கம் இல்லை. நான் இப்படி உட்காந்துக்கிறேன். நீங்கள் போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சரி சரி. இங்கே இரு. என் பார்வைக்கே இருக்கணும். எங்கேயும் போகக்கூடாது. இங்கே தான் இருக்கேன். நான் வந்துடுவேன். இங்கே இருண்ணா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவை அந்த கிளப்புக்குள்ளே ஒரு கவுச் மேலே உட்கார வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு போயிட்டு அப்படியே ஆல்கஹால் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு லைட்டாக போதை ஏற ஆரம்பிக்குது. இப்போ ஒரு கையில் ஒரு கப்போட அதில் பாதி விஸ்கி இருக்குது. அதை அப்படியே கையிலே எடுத்துக்கிட்டு நம்ம டே கிட்ட அப்படியே தள்ளாடி நடந்து வந்து நம்ம டே பக்கத்துலேயே அந்த கவுச்சில் உட்கார இப்போ ஒன்று நம்ம டே என்னங்க கொஞ்சோண்டு குடிப்பேன்னு சொல்லிட்டு எப்படி குடிச்சிருக்கீங்க? இப்போ எப்படி வீட்டுக்கு போகிறது? டே ஓவராக பேசாத. ஓவராக பேசுகிறேண்ணா? என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கை பார்த்து ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கு அந்த விஸ்கி அப்படியே ஒரே கல்ப்பில் அடிச்சுட்டு, டே நீ ஏன்டா இவ்வளோ அழகாக இருக்க? என்னது? ஏன்டா இவ்வளோ அழகாக இருக்க? அழகாக இருக்கடா, நீ ஹேண்ட்ஸமாக இருக்க. நான் ஹேண்ட்ஸமா? உங்கள் ஹேண்ட்ஸம் முன்னாடி நான் ஒன்றுமே கிடையாது. ஓ அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கு குடிச்சனால அவருடைய சீக்ஸ் எல்லாம் அப்படியே ரெட்டாக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்கார். இப்போ டக்குன்னு நம்ம டீ தான் ஃபோன் எடுத்து நம்ம ஜங்குக்கு ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு சரி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே தட்ட. பட் நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே தலையை லைட்டாக சாய்ச்சி நம்ம டீ மேலே அப்படியே சாஞ்சி படுத்துக்கிறாரு. இப்போ உடனே நம்ம டீ தான் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு பட் டைம் வந்து இப்போயே கிட்டத்தட்ட 7:30க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கை போட்டு குலுக்குறாரு. ஜங்குக்கு எழுந்துறீங்க. என்ன டைம் ஆச்சு, வீட்டுக்கு போகணும். ஓ ஆமாம்ல. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கை அப்படியே கையில் கூப்பிட்டுக்கிட்டு வெளியே வந்து அந்த பைக் மேலே அப்படியே சாஞ்ச மாதிரி நிற்க வைக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் அப்படியே சாஞ்ச மாதிரி நின்றுக்கிட்டு டிவியை பார்த்துட்ருக்காரு. நம்ம கையில் பேக்கோட நம்ம ஜங்குக்குடைய பேக்கையும் அவர் வச்சுக்கிட்டு என்ன பார்க்குறீங்க, போகலாமா? போகலாம், பேக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருடைய பேக்கை வாங்கி அந்த பைக்கில் முன்னாடி அந்த டேங்க் இருக்கும் இல்லையா, அது மேலே அப்படியே சாய்ச்சி போட்டுட்டு நம்ம டேவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு எடுத்து அவருடைய ஹிப்பில் சுற்றி அப்படியே கையை பிடிச்சி அப்படியே ரேப் பண்ணிக்கிட்டு நம்ம டேவை கிட்ட எடுத்து அவருடைய பாடியோடு அப்படியே ஒட்டி வச்சுக்கா. இப்போ ஒன்றே நம்ம டேக்கு ஒன்றும் புரியல. ஒரு மாதிரி வைட் ஐஸோட என்ன பண்ணுறீங்க? யாராவது பார்த்துட்டு போகிறாங்க, தப்பாக நினைப்பாங்க, விடுங்க. என்ன தப்பாக நினைப்பாங்க? அது இவ்வளோ க்ளோஸாக எதுக்கு? விடுங்க. என்ன விடணும்? நீ அழகாக இருக்கடா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு தெரியுமா? பிடிச்சிருக்கா? ஆமாம், நீ மட்டும்தான் நினச்சிட்ருக்க நீ என்னுடைய ஃபோனை வால்பேப்பரை வச்சிட்ருக்கேன். ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருடைய ஃபோனை எடுத்து லாக் ஸ்க்ரீன் ஆன் பண்ணால் அவரும் வந்து நம்ம டேவுடைய ஃபோட்டோவை தான் அவர் லாக் ஸ்க்ரீனில் வச்சுருக்காரு. அதை பார்த்துட்டு நம்ம டேக்கு சீக்ஸ் எல்லாம் ரெட்டாக அவர் ஒரு மாதிரி கீழே குனிஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே பொறுமையாக நம்ம டேவுடைய ஃபேஸ் கிட்ட வந்து அவருடைய லிப்ஸில் அப்படியே லைட்டாக அப்படியே ஒரு கிஸ்ஸை கொடுக்க நம்ம அப்படியே ஒரு மாதிரி வைட் ஐஸில் இருக்கார். கிஸ்ஸை பிரேக் பண்ணவும் இல்லை, அப்படியே வைட் ஐஸ்லேயே இருக்கா. நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த லிப்ஸ் அப்படியே லைட்டாக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம டேக்கு ஃபஸ்ட்டு அது தப்புன்னு தோணுது. இருந்தாலும் நம்ம ஜங்குக்கு அவருக்கும் லைட்டாக பிடிக்கும் அப்படின்றதுனால அந்த கிஸ் அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்குடைய நெக்கை சுற்றி அவருடைய ஹேண்ட்ஸை அழகாக போட்டுட்டு திரும்பி அந்த கிஸ்ஸை வந்து நம்ம டேவும் அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிஸ் அப்படியே பேஷனேட்டாக மாற்றிக்க இப்போ அப்படியே சூடேற அந்த இடத்துல கிஸ் பண்ணி நின்றுட்டுருக்காங்க பைக்கில் சாஞ்சிக்கிட்டு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு 2 பேரும் மூச்சு வாங்க அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணுறாங்க. இப்போ உடனே நம்ம தான் ஒரு மாதிரி மூச்சு வாங்க அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து எதுக்கு இப்படி கிஸ் பண்ணீங்க? இப்போது நான் மட்டுமா பண்ணேன்? அது வந்து அது வண்டியில் ஏறு.
வண்டியில் ஏறு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அப்படியே பைக்கை ட்ரைவ் பண்ணிவிட்டு நேராக கொண்டு போயிட்டு நம்ம டீவுடைய வீட்டுக்கு முன்னாடி பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம டீ இறங்கின அடுத்த செகண்ட் பேக்கை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. எதுவுமே பேசல நம்ம டீ கிட்ட. நம்ம டீக்கு அது அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. வச்சுட்டோ நம்ம அப்பயே தள்ளி விட்டுருக்கணும், நம்மளும் கிஸ் பண்ணனால தான் அவர் எதுவும் தப்பு நினச்சிக்கிட்டாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அப்படியே யோசிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு அப்படி வீட்டுக்குள்ளே நடந்து வரா. இப்போ நம்ம டீவுடைய அம்மா தான், டேய் என்னடா என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க? ஆ ஒன்றும் இல்லைம்மா. ஒன்றும் இல்லைல்ல. இல்லைம்மா எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். சாப்பிட்லையாடா? இல்லைம்மா ஜங்குக் கூடயே சாப்பிட்டேன். ஆமாம் ஜங்குக் எங்க? போயிட்டாருமா, டைம் ஆகிடுச்சின்னு. சரி சரி, சீக்கிரம் போய் தூங்கு, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, நாளைக்கு வர காலேஜ் இருக்குல்ல. ஆமாம்மா. சரி பாய், சீக்கிரம் போ மேலே, நானும் தூங்க போகிறேன். குட் நைட். குட் நைட்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம டீவுடைய அம்மா அந்த இடத்த விட்டு போயிட நம்ம டீ போயிட்டு குளிச்சுட்டு தூங்கலான்னு போக, பட் அவளுக்கு தூக்கம் வரல. இருந்தாலும் எப்படியோ மேனேஜ் பண்ணி தூங்கிட்டாருடா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, காலேஜ்க்கு போகிறாரு. போய் பார்த்தா ஜங்குக்கை வர காணோம். இப்போது நம்ம டீக்கு ஒரு மாதிரி இது, ஐயோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே ஒரு மாதிரி பல்ல கடிச்சிக்கிட்டு அந்த டேவை அப்படியே ஓட்டிடா. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது, நம்ம டீவை தான் காட்டுறாங்க. டைம் கிட்டத்தட்ட மார்னிங் 10 o'clock ஆகுது. இன்னமும் ஒரு காலேஜுக்கு போவே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி தயங்கி தயங்கி காலேஜ்லேயே உட்காந்துட்ருக்கா. இந்த பக்கம் காலேஜில் பார்த்தா நம்ம ஜங்குக்கு ஆல்ரெடி காலேஜுக்கு வந்துட்டு நம்ம ஜிமின் கிட்ட, டே எங்கடா டே? அவன் இன்னைக்கு வரலடா. ஏன் என்னாச்சு? தெரியல, வரல. எப்போவுமே அவன் கூட தானே வருவா? ஆமாண்டா, ஆனால் கொஞ்ச நாள் அவனை தான் தனியாக வந்துட்டு இருந்தான். நான் பாட்டுன்னு வீட்டிலேருந்து நேராக இங்கே வந்துடுவேன். அவன் இன்றைக்கி வரல, என்ன விஷயம்னு தெரில. கால் பண்ணியா? கால் பண்ணேன், எடுக்கலை. என்னாச்சு, நீ கால் பண்ணல? நானும் பண்ணேன், எடுக்கலை. ஓ என்னாச்சு, தேடுற? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை ஜங்கு, மொழியே சரியில்லை. என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா. டேய் பொய் சொல்லாத, என்னாச்சு சொல்லு. அவனை கிஸ் பண்ணிட்டேன்டா. என்னது? அது முதலத்து நானும் அவனும் சேர்ந்து வெளியே போனோம். சொல்லவே இல்லை. இல்லைடா, அன்றைக்கி 2 பேருமா சேர்ந்து சினிமா அங்கங்கன்னு போனோம். நைட்டு எனக்கு கிளப்புக்கு போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு, ஒரு மூடில் இருந்தேன், போயிட்டேன். அவனையும் கையோட கூப்பிட்டு போனேன், பிடிச்சிருந்தேன் தெரியாமல் அப்படியே. அவன் என்ன பண்ணான்? அவனும் கிஸ் பண்ணான் தான். அப்புறம் என்ன? இல்லைடா, நான் இன்னும் அட்வான்டேஜ் எடுத்த மாதிரி இருந்தது, அதான். அவன் வரல, இன்றைக்கி வரல. நேற்று வந்தான்டா. நேற்று வந்தானா? நீயே வரல நேற்று? இல்லைடா, குடிச்சிட்டேன், தலைவலி, காலைல லேட்டாக தான் எழுந்திரிச்சேன், அதனால தான். நேற்று அவனுக்கு கால் பண்ணியா? கால் ஆமாண்டா, நான் அவனுக்கு நேற்று கால் பண்ணலை பார்த்தியா. அதனால தான் அவன் எதனா தப்பாக நினச்சிருப்பான்னு இன்றைக்கி நினைக்கிறேன். அது இன்றைக்கி ஈவினிங் வீட்டுக்கு போகலாமா? இல்லை இல்லை தேவையில்ல, நாளைக்கு வந்துடுவான். வருவானா? வருவான். போயிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு அனுப்பி விட்டுறா. நம்ம ஜிமின்க்கு ஒன்றும் புரியல, என்னடா இவன் இப்போ தான் பேச ஆரம்பிச்சா அதுக்குள்ளே கிஸ் அடிச்சுட்டு வந்து நிற்கிறானேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்படியே யோசிச்சுட்டு அவருடைய வேலைகளை பார்த்துட்ருக்கா. நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டேவும் நம்ம டே வந்து காலேஜுக்கு போகலை. இப்போ நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி வெறி ஆகிடுது அவருக்கு, என்ன இவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே கிட்டத்தட்ட 3 days ஆகிடுது. நம்ம ஜங்குக்கு இதுக்கு மேலே பொறுக்க முடியல. நம்ம ஜிமினை கூப்பிட்டுக்கிட்டு நேராக வீட்டுக்கு போயிடா. வீட்டுக்கு போய் பார்த்தா ஈவினிங் டைம் நம்ம டே நல்லா பெட்டில் படுத்துட்டு ஒரு மாதிரி புரண்டுட்டு அப்படியே அமைதியாக கிடக்குறாரு. இப்போ ஒன்று கீழே நம்ம டேவுடைய அம்மா கிட்ட நம்ம ஜங்குக் பேசிட்டு மேலே ரூமுக்கு வந்து பார்த்தா நம்ம டே பெட்டில் புரண்டுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே படுத்து கிடக்குறாரு. இப்போ உடனே ஒரு மாதிரி டோர் ஃப்ரேமில் அப்படியே சாஞ்சு நின்றுக்கிட்டு நம்ம ஜங்குக் தான், டே ஐயோ டே நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீ இங்கே என்ன பண்ணுற? என் வீடு யார் ரூம்? அது ஓகே, காலேஜ்க்கு ஏன் வரல? அது எனக்கு ஜுரமா? எங்கே வா, நான் செக் பண்ணுறேன். இல்லை வேண்டாம். ஏன் வரல? அது வந்து
அன்னைக்கு 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 கிஸ் பண்ணிட்டேன். நீயா பண்ண? இல்லை, நீங்கள் தான் பண்ணீங்க. அன்னைக்கு நான் தள்ளி விட்டுருக்கணும். நானும் பேக் கிஸ் பண்ணிட்டேன். சரி, அதுக்கு எதுக்கு காலேஜ்க்கு லீவ் போட்டா? அது நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போதே என்கிட்ட ஜஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க. நான் வெறும் ஃப்ரெண்டாகவே பிஹேவ் பண்ணலை. நான் என் மேலே தான் தப்பு. சாரி. உங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் நெக்ஸ்ட் டே கூட வந்தேன். ஆனால் நீங்கள் வரல. என் மேலே கோவமாக இருப்பீங்களோன்னு தான் நான் அதுக்கு அடுத்த நாள் வரல. ஐம் சாரி. நான் அன்றைக்கி அது மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. அப்போ நானும் சாரி. நான் தானே ஆரம்பித்தேன். ஐயோ இல்லை, நீங்கள் அன்றைக்கி ட்ரங்க் பண்ணியிருந்தீங்க. அதனால் உங்களுக்கு என்ன தெரியும்? நான் ஸ்டேபிளாக தான் இருந்தேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் அன்றைக்கி ட்ரங்க் பண்ணியிருந்தேன் தான். ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும். நான் ஒன்று வேணும் தான் கிஸ் பண்ணேன். போதுமா? என்னது? அன்றைக்கி நான் ஒன்று வேணும் தான் கிஸ் பண்ணேன். ஆனால் அது அது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டுன்ட்டு இப்படி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. அதான் ஒரு மாதிரி அது அது எப்படி சொல்கிறதுன்னு. ரொம்ப வளராதா. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. என்ன சொல்கிறீங்க? அது 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ஒரு மாதிரி பெட்டில் உட்காந்துட்டு அப்படியே திருன்னு முழிச்சிட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு கிட்ட நம்ம கிட்ட போயிட்டு அவருடைய ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிவிட்டு அவரை பார்க்குற மாதிரி நம்ம அப்படியே ஃபேஸ் பண்ணிவிட்டு, உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. ஓகே? ஆனால் அது வந்து என்ன வந்து போய் உனக்கு என்ன பிடிக்கலையா? அப்படி இல்லை, எனக்கும் உங்களை பிடிக்கும் தான். இருந்தாலும் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்னாலையா? அப்படி இல்லை. அது 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 வந்து இங்கே பாரு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் அன்றைக்கி கிஸ் பண்ணேன். உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு. அன்றைக்கி நீ பேக் கிஸ் பண்ண. 2 பேருக்குள்ளேயும் ஃபீலிங்ஸ் இருக்குது. அப்புறம் எதுக்கு அதை மறைச்சி வைக்கணும்? சொல்லிவிடு ப்ளீஸ். கம் ஆன். நான் நாளைக்கு சொல்லட்டுமா? நாளைக்கா? ஆமாம், நாளைக்கு காலேஜில் சொல்கிறேனே. சரி, டைம் எடுத்துக்கோ. பாய். அதுக்குள்ளே கிளம்புறீங்க? பாய். நான் இதுக்கு தான் வந்தேன், சொல்லிட்டேன். பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு கிளம்பிடா. நம்ம டேக்கா ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன இது ப்ரப்போஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, நாளைக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம டேக்கும் வந்து நம்ம ஜங்குக்கு பிடிச்சிருக்கு. அந்த நேரம் அவருக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாதனால முடிச்சுட்டு நின்றுது. இப்போ அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்காரு, நாளைக்கு என்ன சொல்லலாம், எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. டின்னர் டைம் வருது. சாப்பிடாம கிண்டிக்கிட்டே உட்காந்து என்ன யோசிக்கிறது, என்ன போயிட்டு சொல்லலாம், எப்படி ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு சாப்பாடு போட்டு கிண்டிகிட்டே இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. காலேஜுக்கும் போகிறாரு. போயிட்டு பார்த்தா கிளாஸில் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நின்றுட்டுருக்காங்க. நம்ம அப்போ தான் கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு பேக்கை பிடிச்சிக்கிட்டு. இவர் என்ட்ரான அடுத்த செகண்ட் நம்ம டேக்கு முன்னாடி நம்ம ஜங்குக்கு வந்து சர்ன்னு ஸ்கேட் பண்ணிட்டு வந்து நிற்கிறாராம். இப்போ உடனே நம்ம தான் நம்ம ஜங்குக்கே ஒரு மாதிரி வெறிக்க பார்க்க. இப்போ நம்ம ஜங்குக்கு என்ன சொல்லு, என்ன சொல்ல? நேற்று என்ன சொன்னா? டைம் கேட்டல, டைம் கொடுத்தனா? இப்போ எனக்கு தேவையானதும் சொல்லு. அது வந்து நான் வேணா அப்புறமேட்டு சொல்லட்டுமா? இங்கே நிறைய பேர் இருக்காங்க. பரவாயில்ல, சொல்லு, எல்லாருக்கும் தெரியட்டும். என்ன எல்லாருக்கும் தெரியட்டும்? நீ ஆள்னா நீ ஆள்னு எல்லாருக்கும் தெரியட்டும். அப்போ தான் யாரும் என்கிட்ட வந்து பேச மாட்டாங்க.
ஏன்னா நான் பிலாங்ஸ் டு அவங்கள அது அது நான் நான் எதுவுமே சொல்லலையே. நீங்களா பிலாங்ஸ் டு டேன்னு சொல்லிக்கிறீங்க. அப்போ உனக்கு என்ன பிடிக்கல? ஆ அப்படின்னு சொல்லலை. அது அது வந்து அப்படின்ட்டு நம்ம டேயை அப்படியே ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே நிற்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கை நம்ம டேயோடைய ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி அவருடைய ஃபேஸ் கிட்ட இழுத்து டக்குன்னு லிப்லேயே ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு, இப்போ சொல்லு, என்ன எதுக்கு கிஸ் பண்ணீங்க சொல்லு, என்ன டே ஓவராக தயங்காத. ஐ லவ் யூ. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கும் பிடிச்சிருக்குல்ல, கொஞ்சம் அதை வாயை தொடர்ந்து சொல்ல. பிடிச்சிருக்கு அவ்வளோதானா? அது ஐ லவ் யூ ஜங்குக்கா. அது வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ணுறதுக்காக நம்ம டீவை கூப்பிட, நம்ம டீவா தயங்கி தயங்கி அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு. இப்போ உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழுத்தி சொல்லவும், இப்போ உடனே நம்ம டீவும் அப்படியே லைட்டாக அழகாக பென்குயின் ஒர்க் போட்டுக்கிட்டு நம்ம ஜங்குக்கு போயிட்டு அப்படியே லைட்டாக ஹக் பண்ணிக்கா. நம்ம ஜங்குக்கு நம்ம டீவை இன்னும் கிட்ட எடுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கா. கிளாஸ் ரூமே அதை பார்த்துட்டு அப்படியே கை தட்டிக்கிட்டு வா ஜங்குக் கமிட்டடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சவுண்டாக கத்தி ஆர்ப்பாட்டம் போட்டுட்ருக்கா. இதில் நம்ம ஜிமின்னு சொல்லவே தேவையில்ல. இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்கள சுற்றி சுற்றி ஓடி வந்து சூப்பர் சூப்பர்ன்னு சொல்லிட்டு கை தட்டி செம்ம ஹாப்பியாக அந்த இடத்த அப்படியே சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டிவியும் ஜங்குக்கையும் தான் காட்டுறாங்க. தனியாக பிரேக் டைமு அந்த காலேஜ்லேயே உள்ள ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்டு அப்படியே நம்ம டீ வந்து நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டர் மேலே தலையை சாய்ச்சிக்கிட்டு உட்காந்துட்ருக்க நேரம் நம்ம ஜங்குக்கை டேக்கிட்டா. டே ஆமாம், என்ன உனக்கு எப்போதுலேருந்து பிடிக்க ஆரம்பிச்சிது? அந்த கொஷினை முதல்ல நான் கேட்கணும். நீங்கள் சொல்லுங்கள், என்ன உங்களுக்கு எப்போ பிடிக்க ஆரம்பிச்சிது? அது நீ இப்போ என்ன மாங்காய் மடையன்னு சொல்லிட்டு கூப்பிட்டல்ல, அப்பத்துலேருந்து. அப்போ அப்பத்துல இருந்தா வண்டியில் உட்கார வச்சு அதே தான். என்னை வந்து இடிக்க வந்தியே, எதுக்காக இடிக்க வந்த, விட்டுருந்தா என்ன கொண்டிருப்பியே அப்படின்னு உட்காந்து புலம்புனியே, அன்றைக்கி தான் பிடிக்க ஆரம்பிச்சிது. ஏன்னா எனக்கு இது வரைக்கும் யாரும் என்ன அந்த மாதிரி திட்டினதில்லை. அந்த மாதிரி நீ தான் ஃபஸ்ட்டு திட்டின. பிடிச்சிருந்தது, ஒரு மாதிரி மாங்காய் மடைய வித்தியாசமாக இருந்துச்சு. திரும்பியும் கேட்கணுன்னு நினச்சேன், ஆனால் அதை லைஃப் லாங் கேட்க போகிறேன். ஹாப்பியாக செம்மையா? ரொம்ப ஓட்டாதீங்க. முதல்ல இந்த வாங்க போங்கன்றதை ஸ்டாப் பண்ணிவிட்டு போக போக ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, சரி சரி சொல்லு, என்ன உனக்கு எப்போ பிடிக்க ஆரம்பிச்சிது? உங்களை நான் பார்க்குறதுக்கு முன்னாடியே எனக்கு உங்களை பிடிக்குமா? என்னை பார்க்குறதுக்கு முன்னாடியா? ஆமாம், ஜிமின் சொல்லியிருக்கான் உங்களை பற்றி. நீங்கள் ரொம்ப ரகட் பர்சன், அதுவும் இல்லாமல் ரேகிங் பண்ணுவீங்க, இந்த காலேஜே உங்களது, ஃபுட்பாலில் கேப்டனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொன்னான் தெரியுமா. அப்பயே வந்து உங்களை பார்த்து ஒரு ஹாய் மட்டும் சொன்னால் போதுன்னு இருந்துச்சு. ஆனால் இப்போது லைஃப் ஃபுல்லாக சர்வ் பண்ண போகிறேன் ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட நம்ம டீ இந்த மாதிரி சொல்ல, இப்போ நம்ம ஜங்குக்கும் அதை சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி நம்ம டீயோடைய சைடில் ஷோல்டரை பிடிச்சி கிட்ட இழுத்து நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஓகேடா, நான் இதை இங்கேயே முடிக்கிறேன். அழகான ஒரு ஹாப்பி என்டிங். இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். மேபி கொஞ்சம் லென்த்தாக போயிருக்கலாம், அங்கங்கே உளறி இருக்கலாம். அது ஏன்னா எனக்கு நாக்கில் ஒரு குட்டியாக ஒரு பிம்பிள் மாதிரி ஒரு புண்ணு வந்துருச்சு. அது என்னை பேசவும் விட மாட்டேங்குது, சாப்பிடவும் விட மாட்டேங்குது. என்னை ரொம்ப தொல்லை பண்ணிகிட்ருக்குது கைஸ். அதனால் வலியில் அப்பப்போ உளறி இருப்பேன். ஐம் சாரி.
ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. ஓகேவா? நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து சீக்கிரமாக போட ட்ரை பண்ணிடுறேன். கோச்சிக்காதீங்க, லேட் ஆச்சுன்னா புரிஞ்சுக்கோங்கடா. ஓகேவா? ஓகேடா, பாய் பாய். மணி இப்போ கரெக்டாக 1 மணி ஆகுது. நான் இப்போ தான் போய்ட்டு சாப்பிட்டு தூங்கணும். பாய் கைஸ், லவ் யூ ஆல். சேஃபாக இருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. ஓகேவாடா? ஓகேடா, பாய் பாய். சீக்கிரமாக 3K அடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, பாய் பாய்.